தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 12வது வாரம் வியாழன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, அருள் பொழிந்து ஆசி மிகுந்த கரத்தால் நம்மை சுமந்து ஒவ்வொரு நாளும் காத்து நம் தேவையை சந்தித்து அருள் புரிகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருப்பதாக. உங்கள் உள்ளமும் மகிழ்ந்திருக்க உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, ஆண்டவரை நம்புவோருக்கு எதுவுமே குறைவுபடாது என்று சிலரை வார்த்தை சொல்லுகின்றது. நம் வாழ்விலே ஒவ்வொரு தருணத்திலும் ஆண்டவரை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். அதன் அடையாளமாக இறை வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை வாழ்வாக்குபவர்களாக இருக்கின்ற பொழுது நம் வாழ்வு ஆசி பெற்றதாக இருக்கும். எரேமியா 17:5 மனிதர்கள் நம்பிக்கை வைத்திருப்போரும் வலுவற்ற மனிதர்கள் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர். இதை உணர்ந்தான் பவுலுடைய சொல்கிறார். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்தும் இயேசுவின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லுகின்றார். என்னை பலப்படுத்துவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் இயங்குவதும் இருப்பதும் கடவுளுடைய அருளாலேயே என்று சொல்லுகின்றார். ஆண்டவரையே சார்ந்திருப்பவராக இருக்கின்றார். அன்பு சொந்தங்களே, இதோ இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது யோயாக்கீம் அரசனை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னால் இருக்கின்ற பகுதியை பார்க்கின்ற பொழுது எசேக்கியா அரசன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தான். இதே பாபிலோனிய மன்னன் அவனுக்கு எதிராக படையெடுத்து வருகின்ற பொழுது அவனுடைய இயலாமையை சொல்லி காட்டி என் பாதத்திலே சரணடை என்று சொல்லி கடிதம் எழுதுகின்ற பொழுது எசேக்கியா அரசன் செய்தது என்ன? நேராக ஆண்டவரை தேடி போனான். ஆண்டவருடைய பாதத்திலே சரணாகதியானான். ஆண்டவரை இறுக பற்றி கொண்டான். நாடு காப்பாற்றப்பட்டது. மக்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். கடவுள் அவர்கள் சார்பாக போராடி வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். எந்த சேதமும் ஏற்படவில்லை. ஆனால் இதோ இன்று நாம் சிந்திக்கின்ற யோயாக்கீம் அரசனோ முழுவதுமாக மாறுபட்டவனாக இருந்தான். மீண்டும் பாபிலோனிய படை இஸ்ரேல் மக்களை தாக்க வருகின்ற பொழுது யோயாக்கீமும் அவரோடு இருந்த அனைவரும் மக்கள் அனைவருமே பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. கடவுளை பற்றி கொண்டு அவரை தேடுவதற்கு பதிலாக, அவர் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக, இதோ இறைவனுடைய பிள்ளைகள் நாம், இவருடைய மக்கள் நாம், ஆகவே கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடார் என்கின்ற அந்த நம்பிக்கை இழந்தவர்களாக வாழ்ந்தார்கள். கடவுளுக்கு எதிராக செயல்படுபவர்களாக இருந்தார்கள். கடவுளுடைய கட்டளையை அவர்கள் மதிக்கவில்லை. கடவுளை புறக்கணிப்பவர்களாக இருந்தார்கள். எனவே மனிதனை தேடி போனார்கள். இறை வார்த்தை சொல்வதை போல வலுவற்ற மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கின்றவன் சபிக்கப்பட்ட என்று சொல்ல வார்த்தை கேட்டு அப்படியே நடைபெறுகின்றது. கோவில் சிதைக்கப்படுகின்றது, அழிக்கப்படுகின்றது. நாடு முழுவதுமாக அழிக்கப்படுகின்றது. பொன்னும் பொருளும் கொள்ளையடிக்கப்படுகின்றது. நாடு முழுவதுமாக மக்கள் அனைவருமே துன்பத்திலே அடிமைகளாக கொண்டு செல்லப்படுகின்றார்கள். மீண்டும் அடிமைத்தனம் இவர்களுமே திணிக்கப்படுகின்றது. காரணம், கடவுளை புறக்கணித்தார்கள். கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்விலும் ஒரு சில நேரங்களில் துன்பங்களுக்கு மேல் துன்பங்கள் வருகின்ற பொழுது, எதிர்ப்புகளும் ஏமாற்றங்கள் வருகின்ற பொழுது, நம்மோடு இருக்கிற மனிதர்கள் நமக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது சோதனை வரும். யாரை தேடுவது? கடவுள் பாதத்தில் சரணடைந்து அனைத்தையும் ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்பதாம், அல்லது மனிதர்களை தேடி போய் அவர்களோடு அவர்களுடைய உதவியும் அவர்களுடைய பராமரிப்பையும் தேடுவதா என்கின்ற ஒரு சோதனை வரும். எசேக்கியா அரசன் நமக்கு ஒரு நல்ல முன்னுதாரணம். ஆண்டவரை தேடினால் உனக்கு எல்லாம் சாத்தியமாகும் என்பதற்கு. இந்த ஆண்டவரை தேட வேண்டுமெனில் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் ஆண்டவரோடு இணைந்து இருப்பவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆண்டவரோடு இணைந்து வாழ்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி, எப்படி நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியும்? இவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள். அதைதான் யோவான் 15 சொல்வார், என் தந்தையின் கட்டளையில் கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள்.
நான் உங்களுக்கு கொடுக்கும் கட்டளையை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அன்பு கட்டளை, கடவுளை நேசிப்பது, அயலாரை அன்பு செய்வது. இந்த கட்டளைகள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த கட்டளையின்படி வாழ வேண்டும். எப்படி வாழ்வது? இன்றைய நற்செய்தியை படிக்கின்ற பொழுது, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் பாறையின் மீது வீடு கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, வெள்ளம் வீட்டின் மேல் மூடியது, காற்றடித்தது, ஆனால் வீடு விழவில்லை. காரணம், இயேசு என்கின்ற இறை வார்த்தை என்கின்ற பாறையின் மீது அந்த வீடு கட்டப்பட்டிருந்தது என்று சொல்லப்படுகின்றது. இதற்கு சற்று மாறாக இறை வார்த்தையை கேட்பதும் இல்லை, இறை வார்த்தையை படிப்பதும் இல்லை, இறை வார்த்தையை சிந்திப்பதும் இல்லை, தியானிப்பதும் இல்லை, அதை வாழ்ந்து காட்டுவதும் இல்லை. ஆனால் நான் கிறிஸ்தவனாக பெயரில் இருந்து கொண்டிருக்கின்ற சொல்லுகின்ற பொழுது, துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற பொழுது வீழ்ந்து போவோம் என்பதைத்தான் அந்த 2வது பகுதி, அறிவிலி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. யோயாக்கீம் அரசன் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், இறை கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்ந்ததினாலே தானும் அடிமையானான். தன்னோடு இருக்கின்ற எல்லா மக்களையும் அடிமை நிலைக்கு உட்படுத்தினான். எசேக்கியா அரசன் இறை வார்த்தையை கேட்டு இறைவனை நம்பிக்கை வைத்து வாழ்ந்ததினாலே தானும் தன் நாடும் தன் மக்களும் காப்பாற்றப்பட்டதாக மாற்றி நமக்கு முன் உதாரணமாக வாழ்ந்திருக்கின்றான். நாம் எப்படி அறிவாளிகளாக இறைவனோடு இணைந்து இறை நம்பிக்கையிலே இறை வார்த்தை ஏற்று வாழ்பவர்களாக இருக்க போகின்றோமா? அல்லது அறிவிலிகளைப் போல ஆண்டவனையும் இறை சட்டங்களையும் புறக்கணித்து நமக்கு வருகின்ற துன்பங்களை எதிர்த்து நிற்க முடியாமல் வீழ்ந்து போகின்ற மக்களாக நாம் இருக்க போகின்றோமா? கடவுள் நம்மை அழிவுக்கு அழைக்கவில்லை. நாம் நல்லவர்களாக மேன்மையானவர்களாக வாழ வேண்டும் என்பதை நம்மை அழைத்திருக்கின்றார். ஆகவே நம் அழைத்தலை உணர்ந்து கொண்டு எசேக்கியா அரசனை போல, நற்செய்தி வருகின்ற அறிவாளியை போல இறை வார்த்தையோடு இணைந்து இறை நம்பிக்கையில் வாழ்வோம். கடவுள் நம் சார்பாய் செயல்படுவார். நமக்கு வருகின்ற எல்லா விதமான ஆபத்துகள் நம்மை காப்பார். எதுவும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆண்டவர் நம் சார்பாய் இருக்கின்றார். எதுவும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆண்டவர் உங்களோடு உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.